இனம் இந்த படம் ஒரு எல்லாருக்கும் இங்கே ஆஸ் அ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான படம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரோட ட்ரீம் வந்து சந்தோஷ் சார் மாதிரி ஒரு டேரக்டர் சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ணுன்றது. ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு அது நிறைவேறுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ படம் பார்த்த சென்சார் போர்ட்லேயும் சரி, மற்றவங்க டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் தேவர் லைக் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஒரு கட் கூட கொடுக்கல சென்சாரில். ரொம்ப எல்லோரும் பார்க்கணும், வி வாண்ட் டு கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ண ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமராமேன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா அழகான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுங்கன்னுவாங்க. சந்தோஷ் சார் இந்த படத்தில் என்ன சொன்னார்னா, இந்த அழகான ஷார்ட்ஸே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக ராவாக நம்ம ஒரு கேண்டிடாக ஷூட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துக்கு கொடுத்தோம். ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. டீசர்லேயும் சரி, டீசர் யூடியூப்பில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ வி ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இனம் வந்து ஒரு முக்கியமான படம், ஒரு சிம்பிளான படம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான படம். எங்களை போல் யங் டெக்னீஷியன்ஸ்க்கு அடையாளம் கொடுத்த சந்தோஷ் சாருக்கு தேங்க்ஸ். இந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்த லிங்குசாமி சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி சப்போர்ட் இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. விஷாலோட மியூசிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்துக்கு தேவையான, விஷாலுக்கு தேவையான லிரிக்ஸ் நான் முடிஞ்சளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம். நன்றி. இனம் சந்தோஷ் சாரோட ஃபில்ம் முழுக்க அவருடைய சார் உருவாக்கின ஒரு படம்னு சொல்லலாம். இனம் கதைக்களம் வந்து ஒரு போர்க்களம். இது வந்து இங்கே வந்து கரையை விட்டு சென்றாலும் திரும்ப வந்து தொட்டு செல்லும் அலைகள் கூட ஒரு இனம். அந்த மாதிரி பிரித்து இயற்கை, அதில் இருக்கிற பறவைகள், பூச்சிகள், மரம், மனிதம் எல்லாமே சேர்ந்த ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இந்த படத்தோட கதைக்களமாக அமைஞ்சிருக்கு. சந்தோஷ் சார் கிட்ட இருந்த ஒரு காரணம் தான் இந்த இருக்கை இப்போ எனக்கு. நன்றி. லிங்குசாமி சார் ரொம்ப தேங்க்ஸ் டயலாக்ஸை பற்றி சொன்னதுக்கு. ஏன்னா அந்த பெருமையும் சந்தோஷ் சாருக்கு தான் சேரணும். நான் அவரோட அசிஸ்டண்ட், அவர் கொடுத்த அங்கீகாரம் தான் இந்த டயலாக் ரைட்டருங்கிறது. அவர் மனசில் என்ன வசனங்கள் இருந்ததோ அவரோட மொழியில் அதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. சார் வந்து இது நான் செகண்ட் ஃபிலிம் சாரோட ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார்கிட்ட என்னென்னா, வசனங்கள் வந்து வளவலன்னு இருக்கக்கூடாது, இயல்பாக யதார்த்தமாக இருக்கணும்னு ரொம்ப சொல்வார். அதை தான் இதுலேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த யதார்த்தம் வந்து நம்ம யதார்த்தம் மாதிரி இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலையில் இருக்கோம். அவங்க அந்த குழந்தைங்க, அந்த மக்கள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற யதார்த்தம் இருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது அந்த மக்கள், அந்த குழந்தைங்களோட வழி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷ் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். This is my first project as a sound designer, and I should say all credit goes to Santosh sir for making sound what it is, and it was completely Santosh sir's ideas, and I just executed it. Yeah, I guess. As everyone said, it's been a learning experience. I've been learning for the past 16 years from him. I'm in his team for the past 16 years. And thanks to, everyone sitting here for making this film special, actually. Thank you. நான் சொல்ல வந்தப்போ எல்லாம் இவர் சொல்லியாச்சு. அதனால் கம்மி ஒரு ஸ்பீச், சின்ன ஒரு ஸ்பீச் தான். இந்த ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லஞ்சுக்காக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவர் ஸ்ரீலங்கன் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. அப்போ அந்த டைமில் நான் ஆது குக் பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கேர்ள் அங்கேருந்து வந்து அவர் தான் குக் பண்ணியாச்சு. அவர் ஸ்ரீலங்கேருந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு கேர்ள். அவர் ஒன்றுமே சொல்லலை, பட் அவர் கண்ணில் ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த டைமு தான் நான் ஒரு ரிஃப்யூஜி எப்படி அங்கேருந்து இங்கே வந்தது, என்ன ஹார்ட்ஷிப்ஸு, அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த மனசுன்னு போகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு லுக்கு அவருக்கு. அவர் ஒன்றுமே சொல்லாததுனால நம்ம அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான் இந்த ஃபிலிம் பண்ணியாச்சு. அது ஒரு படம் இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் தான் முக்கியம் ஃபினான்ஸுக்கு அப்புறம். நான் பெரிய ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணது, அதனால்
கொஞ்சம் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணால் அதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு டீம் கிடைக்கிறது தான் ஏற்று முக்கியம். இப்போ ஆர்த்தி ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன், சசி ஒரு ஃபிலிம் பண்ணிக்கொண்டு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த ஃபிலிம் பார்க்கும்போது சென்சர் போர்டு தொட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிசியேஷன் தந்தது. அதில் முக்கியமான அப்ரிசியேஷன் லிங்குசாமி சார் பார்த்துட்டு நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஒரு ஃபிலிம் பண்ணதுக்கு ஒரு ஜேர்னியில் இருக்கும், பட் ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அங்கே நம்ம எஃபர்ட் மட்டும் இல்லை, நம்ம காசும் போட்டு எல்லாம் நல்ல ரீதியாக பண்ணோம். அது இது நான் பார்க்கும்போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். ஆஃப்கோர்ஸ் நம்ம அஞ்சான் ஷூட் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் ஒரு வேறு லெவல் ஃபில்ம் ஆக்சுவலி. அதில் இவர் சொல்லுவது கிளாமர்னு இருக்காதுன்னு இந்த படத்தில், பட் அந்த படத்தில் கிளாமர் தான் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். மை ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ.